ஹலோ பசங்களா, இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸில் எக்விலிபிரியம் சாப்டரில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃபார் அ கிவன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. கேபி அண்ட் கேபி டேஷ் ஆர் த two equilibrium constants at temperature T1 and T2 சொல்லியிருக்காங்க. Assuming that heat of reaction is constant in temperature range between T1 and T2, it is readily observed that சொல்லி what is the relation between Kp and Kp dash அப்படி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் ஒரு அடிஷ்னல் டேட்டா தர வேண்டி இருந்தது, அதை நான் சொல்கிறேன். T2 இஸ் கிரேட்டர் தேன் T1, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. T2 டெம்பரேச்சர் இஸ் அ ஹையஸ்ட் டெம்பரேச்சர். பசங்களா ரொம்ப சிம்பிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸோதெர்மிக் தானே? ஆமாம், எக்ஸோதெர்மிக்னா நமக்கு தெரியும். லேஷாட்லர் பிரின்சிபல் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கேன். இன்னும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் லோவர் டெம்பரேச்சர் ஃபேவர்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்கா? எஸ். அப்போ இங்கே லோவர் டெம்பரேச்சர் யார்? T1. அப்போ T1 தான் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷனை அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அதிகமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங் equilibrium constant அதிகமாக இருக்கும். பிகாஸ் equilibrium constantல நியூமரேட்டரில் ப்ராடக்ட், டினாமினேட்டரில் தானே ரியாக்டன்ட். ஸோ T1 இஸ் த லோவர் டெம்பரேச்சர். லோவர் டெம்பரேச்சரில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாக நடந்தால் அதிகமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதிகமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனால் equilibrium constant அதிகமாக இருக்கும். ஸோ T1க்கு கரஸ்பாண்டிங்கான equilibrium constant Kp தானே, அது ஹையாக இருக்கும். T2க்கு கரஸ்பாண்டிங்கான equilibrium constant Kp டேஷ் தானே, அது லோவாக இருக்கும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ ஆன்சரு Kp கிரேட்டர் தேன் Kp டேஷ். ஆப்ஷன் 1 சிம்பிள். அப்போ equilibrium constant, equilibrium சாப்டரில் லேஷாட்லர் பிரின்சிபலோட கீ கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் கிளியர் தானே? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் லோவர் டெம்பரேச்சர் ஃபேவர்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இஃப் த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்காக இருந்தால் அங்கே ஹையர் டெம்பரேச்சர் தான் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணுவாங்க. இது எக்ஸோதெர்மிக் ஆனதுனால தான் இந்த ஆன்சர். ஓகே பசங்களா? அப்போது இதை மாதிரி நோட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் எடுத்து உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.